சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திற்கு பொருளாதார தடை விதிக்கும் நிர்வாக உத்தரவில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கையெழுத்திட்டிருப்பது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. காசா மீதான தாக்குதல்களின் போது இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் யோவ் கல்லண்ட் போர்க்குற்றங்களில் ஈடுபட்டதாக ஐசிசி எனப்படும் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் குற்றம் சாட்டியது. அவர்களை கைது செய்யவும் நெதர்லாந்தில் உள்ள சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் முயற்சி மேற்கொண்டது. இந்நிலையில் ஐசிசிக்கு பொருளாதார தடைகளை விதிக்கும் நிர்வாக உத்தரவில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கையெழுத்திட்டுள்ளார். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலை குறிவைத்து சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் சட்டவிரோதமாகவும் ஆதாரமற்ற வகையிலும் நடவடிக்கை மேற்கொண்டதற்காக பொருளாதார தடை விதிக்கப்பட்டுள்ளதாக வெள்ளை மாளிகை அறிவித்துள்ளது. காசாவில் நடந்த போர்க்குற்றங்கள் தொடர்பாக நெதன்யாகுவுக்கு கைது வாரண்ட் பிறப்பித்ததிலிருந்து ட்ரம்ப் நீதிமன்றத்தை விமர்சித்து வருகிறார். தற்போது அமெரிக்க அதிபராக அவர் பொறுப்பேற்றிருக்கும் நிலையில் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் மேல் பொருளாதார தடை பாய்ந்துள்ளது. இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகுவை சந்தித்த ஒரு சில நாட்களில் இந்த நிர்வாக உத்தரவில் ட்ரம்ப் கையெழுத்திட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. ட்ரம்பின் இந்த உத்தரவால் அமெரிக்கா மற்றும் அதன் நட்பு நாடுகளின் குடிமக்களை விசாரிக்கும் ஐசிசி நீதிமன்ற நிர்வாகிகள், அலுவலர்கள் மற்றும் அவர்களின் குடும்ப உறுப்பினர்கள் மீது பொருளாதார மற்றும் விசா தடைகள் பாயும் என்பது குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.